அப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வயசான ஒருத்தர், என்ன வயசுன்னு சொன்னா பெண்ணுக்கு 18 வயசுனா அவருக்கு 60 வயசு கிட்ட இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு பேத்தி வயசு தான். அப்ப அவர் வந்து ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த பெண்மணி கிட்ட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அந்த பெண்மணி, நான் இங்க கோயம்பேடுக்கு போகணும், என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், நீ என்ன நம்பி ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இருந்தாலும் 10 மணிக்கு மேல யாருன்னு தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவரோட எப்படி நம்ம ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்ப கட்டத்துல மறுத்து இருக்கிறாங்க. இருந்தாலும் இவரு அவங்க கையில இருக்கக்கூடிய ட்ராலி, சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோல வச்சுட்டு அவங்களையுமே வலுக்கட்டாயப்படுத்தி ஆட்டோல ஏத்தி இருக்கிறாங்க. ஏன் 10 மணிக்கு மேல பஸ் இருக்காது, உங்களுக்கு அடுத்த பஸ் காலையில தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பல வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணை ஏமாத்தி ஆட்டோலையும் ஏத்திட்டாரு. ஏத்திட்டு போகக்கூடிய நேரத்துல தான் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த பெண்மணிக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன் இவரு முக்கியமான ஒரு சாலையில போல, ஏதோ இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிரிட்ஜில் ஆட்டோ போய்கிட்டு இருக்கு, அப்போ நம்மள ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ கடத்திட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த பெண்ணுக்கு வந்த உடனே சென்னையில யாருடைய வீட்டுக்கு அந்த பெண்மணி வந்தாங்களோ அவங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிட்டாங்க.